ஜெயிலரோட அப்டேட் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் அவர்களும் இணையிற படத்தோட அப்டேட்டை கொடுங்க. அவர் இணைந்து நடிக்கிற படத்தை சொல்லல. நம்ம ஆர்கேஎஃப்ஐ, அதாவது ராஜ்கமல் ஃபிலிம் ப்ரொடக்ஷனோடைய தயாரிப்பில் உலகநாயகன் அவர்கள் நம்ம சூப்பர் ஸ்டாரை ஹீரோவை வச்சு தயாரிக்கிற படத்தில் ஆல்ரெடி சுந்தர் சி கமிட் ஆயிருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் அவர் இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே போனார். ஸோ மறுபடியும் யார் இயக்குனராக அந்த ப்ராஜெக்டில் பண்ணுவார் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டேரக்டர் கமிட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் கமிட் ஆகல. ஆனாலும் இவங்க டைரக்டரா இருக்கலாம், அவங்க டைரக்டரா இருக்கலாம் அப்படின்ற ஒரு அப்டேட்ஸ் மட்டும் வந்துகிட்டே இருக்கு. ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்ச கதையா தான் நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட ப்ரொடியூசரான நம்ம உலகநாயகன் கமல் அவர்கள் சொல்லிட்டாங்க ஒரு பிரஸ் மீட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே வெற்றியை கொடுத்த இயக்குனர்களை இந்த ப்ராஜெக்ட் குள்ள கொண்டு வரலாம். ஸோ புது இயக்குனருக்கெல்லாம் சான்ஸ் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா சூப்பர் ஸ்டார் ஆச்சு, வெற்றி கொடுத்த இயக்குனரை தான் நாங்க உள்ள கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே பார்க்கிங் அப்படின்ற வெற்றி படத்தை கொடுத்த ராம்குமார் ஒரு பக்கம் இருக்காரு. இன்னொரு பக்கம் மகாராஜா அப்படின்னு சூப்பர் வெற்றியை கொடுத்த நித்திலன் இன்னொரு பக்கம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்ல யார் இந்த ப்ராஜெக்ட்ல கமிட் ஆவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு கோலிவுட் வட்டாரங்கள்ல இப்ப சுத்திக்கிட்டு இருக்கு.